ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பட்டர் முறுக்கு இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் இந்த இன்ஸ்டன்ட் பட்டர் முறுக்கு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் நம்மளுக்கு பேக்கெட்டில் கிடைக்கிறதுல அந்த அரிசி மாவு தாங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. பாருங்கள், பொட்டுக்கடலை நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். எல்லா மாவும் சேர்த்துட்டு நல்லா ஜெலிக்கணுங்க. இதை போல் நல்லா ஜெலிச்சிடுங்க. இதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணுங்க. நம்ம கையை வச்சு பார்க்கும்போது கைக்கு நம்மளுக்கு சூடு தெரியணுங்க. அது வரைக்கும் நம்ம கலந்துட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. அடுத்து இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது போல் கலந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் கலந்துக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இவ்வளோனா போதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையணுங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சா போதுங்க. பாருங்கள், இவ்வளோனா போதும். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ முறுக்கு மோல்டை எடுத்திருக்கேன். இந்த மோல்டுக்கு கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் பாதி மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்தது. இந்த மாவு இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணுங்க. எந்த காரணத்துக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாது. வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இது நல்லா கிறிஸ்பியாக இது போல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவும் நான் ப்ரெஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே போல் நல்ல கிறிஸ்பியாகவும் கிடச்சிருக்கு. இவ்வளோ தாங்க, நல்ல டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக செய்யக்கூடிய பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குவிக்காக செஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.